ஃபஸ்ட் எபிசோட் விட இந்த செகண்ட் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் வந்து அந்த போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல, எஸ்ஐ ராஜா வந்து அந்த திருடனை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாருல, கூட்டிகிட்டு போகிறப்ப காரில் வச்சு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது என்னன்னா, உண்மையான திருடன் எங்கே இருக்கான்னு நீங்கள் பிடிங்க சார், என்ன பிடிச்ச எந்த யூஸும் இல்லை, நான் உண்மையான திருடன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, இந்த ஜெய்சீலன் சொல்கிறாரு. உடனே எஸ்ஐ ராஜா சொல்கிறாரு, அப்படி அப்போ உண்மையான திருடன் எங்கே இருக்கான் அப்படின்னோடனே, அண்ணா நகரில் நேராக அந்த ஐடி ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இவரும் கரெக்டாக கார் அங்கே எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு ஐடி ஆஃபீஸ் முன்னாடி நிறுத்திட்டு, இந்த ஆஃபீஸ் முன்னாடி எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே, படித்தவங்க இருக்கிற இடத்துக்கிட்ட எதுக்கடா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே, படித்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு ஏதாச்சும் இருக்கா சார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வாங்க மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. மேலே கரெக்டாக போயிட்டு என்னென்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாரு. யார்? அந்த ஜெய்சீலன் மட்டும் தான் உள்ளே போகிறாரு. அவர் பேர் முரளி, அவரோட கேரக்டர் நேம் வந்து முரளி. அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்டே கேட்குறாரு, கண்ணன் ஒரு பையன் உண்டு, அவன் எங்கே வேலை பார்க்குறான் அப்படின்னு. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து கொரியர் பாய் அப்படின்னு சொல்கிறாரு. கொரியர் பாய்னா அப்போ உங்ககிட்டயே அவரோட ஃபோன் நம்பர் இருக்குல்ல, நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணை மயக்கிற மாதிரி 2-3 டயலாக்லாம் சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப அழகு, இது வரைக்கும் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா, எனக்கு அவங்களோட நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு அந்த அட்ரஸ் வேணும், அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த கண்ணன்கிற ஒரு பர்சனோட அட்ரஸ் எல்லாத்தையுமே அந்த பொண்ணை பேசி மயக்கி வாங்கிடுறாரு. அதுக்கப்புறமா வெளியில் வராரு. வெளியில் வந்து பார்த்தா எஸ்ஐ ராஜா வந்து பயங்கர கோவமாக நிற்கிறாரு. ஹே, நீ அக்யூஸ்டா, நான் அக்யூஸ்டா, எதுக்குடா என்னை அங்கே இங்கே சுற்ற விட்டுட்டே இருக்கிற, எங்கே இருக்க, நீ யாரை தேடி வந்திருக்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு சின்ன பிட் பேப்பர் கொடுத்து, இதுதான் அந்த கண்ணன்கிற அக்யூஸ்டோட வீட்டு அட்ரஸ் அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, எப்படி வாங்கினேங்கிறத சொல்கிறாரு. சரி, அந்த கண்ணன் அந்த பேர் இதெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னோடனே, நான் அவனை ஓடி துரத்திட்டு போகிறப்போ, அவனை பிடிக்க போகிறப்போ கையில் வந்து ஒரு புல்லாங்குழல் டேட்டூ போட்டிருந்தான், கேனும் போட்டிருந்தான். 2ஐயும் கனெக்ட் பண்ணி உண்மையிலேயே அவன் பேர் கண்ணன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி, அப்போ இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான்னு எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டோடனே, UO அப்படிங்கிற மாதிரி அவனோட பேக்கில் வந்து போட்டிருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அது இந்த ஐடி ஆஃபீஸ் தானே எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால தான் நேராக அவங்களை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த பொண்ணை மயக்கி எப்படி அந்த அட்ரஸ் வாங்கினேங்கிறதையும் நரேட் பண்ணுறாரு. அப்போ இந்த அட்ரஸ்க்கு போனால் அந்த திருடன் கிடைப்பானே, சீக்கிரம் போனால் கண்டிப்பாக கிடைப்பான் சார் அப்படின்னு. ஸோ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னோடனே, அவன் கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் திருடெல்லாம் கிடையாது. ப்ரொஃபஷனல் திருடனாக இருந்தால் செயின் ஸ்நாச்சிங்க்கு 2 பேர் தான் வருவாங்க, ஒருத்தர் பிக்கப்பு ஒருத்தர் ட்ராப்புங்கிற மாதிரி. ஒரு செயினை ஸ்நாச் பண்ணோடனே பிக்கப் பண்ணுறதுக்காக ஒருத்தர் ரெடியாக பைக்லேயே நிற்பான். ஆனால் இவனே ஓடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னென்னா, அங்கே நிறைய சந்து இருந்துச்சு, அந்த சந்து வழி ஓடாமல் மெயின் ரோடு வழி ஓடிட்டு இருந்தான். கூகுள் மேப் பார்த்து வண்டி ஓட்டுற அளவுக்கு உள்ள பையன்தான். ஸோ இவனாலெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்செல்லாம் போக முடியாது, இந்த அட்ரஸ்க்கு நம்ம சீக்கிரமாக போயிட்டா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே எஸ்ஐ ராஜாவுக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா அந்த பையன் இவ்வளோ எல்லா இன்ஃபர்மேஷன் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி. டைமில் பார்த்தீங்கன்னா முரளி, அதாவது ஜெய்சீலன் வந்துட்டு தன்னோட ஹேண்ட் கஃபையும் கழட்டிட்டு, இன்னும் இந்த பழைய காலத்து ஹேண்ட் கஃபே யூஸ் பண்ணாதீங்க சார், கொஞ்சம் புதுசாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே 2 பேரும் சேர்ந்து கரெக்டாக அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. அந்த அட்ரஸ்க்கு போனால் அங்கே அந்த திருடன பையன் வந்து பாத்ரூம்குள்ளாடி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். வெளியில் போனோடனே அவன் பாத்ரூம் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான், போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு. அப்போவும் ஜெய்சீலன் தான் பேசி, நான் வந்து எஸ்ஐ முரளி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி, ஒன்றும் இல்லை வெளியில் வா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வெளியில் வர வைக்கிறாங்க. இந்த படத்தில் பிரபுதேவா பேசி மயக்கு வரல, அதே மாதிரி ஒரு கேரக்டர் போல் இருக்குது ஜெய்சீலனுக்கு. ஸோ பேசி மயக்கி வெளியில் கூட்டிகிட்டு வராரு. வெளியில் கூட்டிகிட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, வீட்டில் 3 மாதமாக வேலை போயிடுச்சு, எனக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியாது, லோன் வாங்கிட்டேன், கஷ்டம் தாங்க முடியாமல் நான் செயினை திருடிட்டேன், ஆனால் இப்போ வெளியில் தெரிஞ்சால் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கிறான், அந்த திருடின பையன். உடனே வந்து எஸ்ஐ ராஜா, இப்படி திருடினவங்க எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு கதை சொல்ல தான் செய்வாங்க, வா நட ஸ்டேஷனுக்கு அப்படின்னோடனே இவர் ஜெய்சீலனும் ஏதோ வந்து ஒரு மாதிரி கன்சோல் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. 3 பேரும் திருப்பி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போகிற வழியில் கரெக்டாக ஒரு சாப்பிட்ற இடத்துல காரை நிறுத்துறாரு எஸ்ஐ ராஜா. நிறுத்திட்டு 2 பேரும் வெளியே சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த பையன் வந்துட்டு சொல்கிறான், அந்த திருடின பையன், இல்லை எனக்கு வெளியில் வர வேண்டாம், எனக்கு எங்கள் அம்மா அப்பா கூட கொஞ்சம் நேரம் தனியாக ஃபோன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே சரி நீ ஃபோன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவனை மட்டும், யாரை, முரளியை மட்டும் கூட்டிகிட்டு போய் எஸ்ஐ ராஜா சாப்பிட வைக்கிறாரு. பரோட்டா சிக்கன் எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்றாங்க. அப்போ நியூஸில் வந்து ஒரு நியூஸ் ஓடுது, டிவியில் வந்து நியூஸ் ஓடுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேங்க்கில் கொள்ளையடிச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த கொள்ளையடிச்ச நியூஸை பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக எஸ்ஐ ராஜாவுக்கு ஒரு கால் வருது. கால் வந்து ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பேங்க்கில் கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே இந்த நியூஸ் இன்டர்வியூ பார்த்தேன், அதில் பார்த்தா அந்த மேனேஜர் தான் திருடியிருப்பான் போல இருக்குது, அந்த மேனேஜர் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ராஜா வந்து அந்த ஃபோனில் பேசினவங்க கிட்ட சொல்கிறாரு. இதை வந்து இவர் கேட்கல, யார், முரளி கேட்கல. ஆனால் திருப்பி அவங்களும் முரளியும் அந்த ராஜாவும் பேசும்போது முரளியும் அதே பாயிண்ட்டை சொல்கிறாரு, எனக்கு என்னவோ அந்த மேனேஜர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, சுத்தமாக ஐ கான்டாக்டே இல்லை, அப்புறம் என்னென்னா கொஞ்சம் ஏதோ பயந்து பேசுகிறான், பயங்கர நர்வஸாக இருக்கான், ஸோ இதுலேருந்தே தெரியுது இவன் தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து எஸ்ஐ ராஜா, டே எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அப்படின்ன உடனே, தெரியும் சார், உங்கள் எஃப்சி கூட நீங்கள் ரெனியூ பண்ணாமல் வச்சுருக்கீங்க, முதல்ல உங்கள் வண்டியை போய் பாருங்கள் அப்படின்னோடனே
யாருடா நீ, உனக்கு எப்படிடா ஒன்றுனா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேட்குறாரு. கேட்டதுக்கு வந்துட்டு அந்த முரளி என்ன சொல்கிறாருன்னா, நானும் உங்களை மாதிரி எஸ்ஐ ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சார், ஆனால் ஆக முடியாமல் போயிடுச்சு. அதுதான் நீங்கள் இப்போது நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா என்னோட பரோட்டாக்கும் சிக்கனுக்கும் மட்டும் நீங்கள் பில் பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒருவேளை தப்பாக இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து 100 அடி வாங்குவியா அப்படின்னு ஏதோ கேட்குறாரு அந்த எஸ்ஐ ராஜா. அதுக்கு நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபன்னாக விட்டுட்டாரு. அப்புறமா வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. இந்த ராஜா வந்துட்டு முரளியை வந்து அவங்களோட வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணுறாங்க. வீட்டில் போய் பார்த்தா அங்கே அவங்க பாட்டி இல்லை. பாட்டியை காணோம்னு தேடி போனால் பாட்டி கோயிலில் இருக்காங்க. அங்கே போயிட்டு கோயிலில் போய் பாட்டியை மீட் பண்ணி சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.